ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் 11 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இடையில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபருக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்குற வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சுவிட்ச் வந்து நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சுவிட்ச் நம்ம பார்த்துருப்போம். இந்த கான்செப்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 சுவிட்சஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஆனால் ப்ரீவியஸ் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், எகைன் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. 17th வீடியோ. ஓகே, Peak 16F877 சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சரில் 17th வீடியோ. ஓகே, 3 சுவிட்ச் 3 டிஜிட். ஓகே, 3 சுவிட்சை வச்சு 3 டிஜிட்டில் எனக்கு என்ன பண்ணணும், 7 செக்மெண்டோட வந்து வேல்யூ வந்து நான் செட் பண்ணணும். அப்போ வேல்யூ செட் பண்ணால் அந்த வேல்யூலேருந்து அதுக்கு மேலே வந்து அது ரைஸ் ஆகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இது நம்மளுடைய வீடியோ நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போது 9, 10 இப்போ ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 10, 11, 12. ஓகே, இப்போ நான் வேல்யூ வந்து செட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே படம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், வேல்யூ வந்து செட் ஆகும். அப்படி செட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து நான் அந்த இன்க்ரிமெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ செட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ 11க்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆகுது பாருங்க. இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. ஓகே, நான் மைனஸ் பண்ணாலும் வேல்யூ மைனஸ் ஆகும், அதே மாதிரி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, நான் வந்து வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கான வீடியோ, இந்த வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எடுக்கிற வீடியோ கீழே வந்து நான் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம ஃபுல் வீடியோ வச்சுக்கோங்க. இப்போ 10 வந்துருச்சா, 10க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், அடுத்த டைம் வந்து நான் செட் பண்ண வேல்யூ வந்து 11 அப்படின்னா 11க்கு அப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். நான் இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்து 0 ஆகும் பாருங்க. ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் வந்து ப்ரீவியஸாக சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் நம்ம இந்த வீடியோ போட்டோம். இதே இதில் இன்னும் எனக்கு என்ன ஆகணும், இனிஷியலாக 3 வேல்யூ செட் பண்ணணும். அப்போ அந்த 3 வேல்யூ செட் பண்ணிவிட்டு அந்த 3 வேல்யூவில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் ரீசெட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. இதான் நம்ம என்ன ரியல் டைமில் பண்ணோம் அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீபேட்லாம் வச்சு பண்ணோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் எனக்கு இனிஷியலாக வந்து 3 வேல்யூ செட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இனிஷியலாக 3 வேல்யூ செட் பண்ணிடணும். எனக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ செட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே 1 by 1 3 வேல்யூ நீங்கள் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரீசெட் பண்ணால் எல்லா வேல்யூயும் அட் டைமில் ரீசெட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் ரீசெட் ஆகணும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் வேல்யூ மட்டும் ரீசெட் ஆகணும். இது மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்சிடி வச்சு நம்ம நீட்டாக பண்ணலாம், இல்லை 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பண்ணலாம். ஆனால் வந்து லாஜிக்கல் வைஸ் நீங்கள் நிறையா யோசிக்கணும். இப்போ வந்து நான் அந்த லாஜிக்கல் வைஸ் நிறையா யோசிக்கல. பேசிக்காக என்ன பண்ணுங்க, அப் டவுன் அப்படின்னு 2 சுவிட்ச் இருக்குது. இந்த 2 சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுமாதிரி டவுன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ அந்த செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன வேல்யூ செட் பண்ணணுமோ அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம். ரீசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் இன்ஷியலாக 3 வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் டெமோ காமிக்கிறேன். அதை டெமோ காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் 3 வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 3 வேல்யூ செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு இந்த வேல்யூஸ் எப்படி என்ன வேணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும் எல்லா வேல்யூ. ஓகே, இப்போ என்ன பண்ணேன், என்னோட சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுற பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணி சொன்னாலும் நீங்கள் எதுவுமே ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் ப்ளே பண்ண என்ன பண்ணிட்டேன், சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் மட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் ஆகாது. இந்த ஃபஸ்ட் டிஜிட் அது ஏன் ஆன் ஆஃப் பண்ணல அப்படின்னா வந்து எத்தனை வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரியணும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ கண்டினியூஸாக 3 வேல்யூ செட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து தெரியுமா, தெரியாது. இப்போ என்ன பண்ணேன், 10 நான் செட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே, இப்போ என்ன பண்ணேன், இந்த சுவிட்சை நான் வந்து இப்போ 10க்கு பதிலாக என்ன பண்ணேன் 15 நான் செட் பண்ணுறேன் ஃபஸ்ட் வேல்யூ. 14 15. இப்போ என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். இப்போ செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ 1ன்னு மாறுவாங்க. அப்போ ஒரு வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது வேல்யூ செட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோவில் பார்க்கும்போது 10க்கு அப்புறம் எனக்கு என்னாச்சு, 0 ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆகாது. 11 12 13 14 15. அடுத்து நான் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த 15 செட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், 16 17 18 19 20. ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 செட் பண்ணேன், செகண்ட் வேல்யூ வந்து 20 நான் செட் பண்ணுறேன். அப்போ அந்த வேல்யூ என்ன ஆகிக்கும், செட் ஆகிக்கும். அப்போ செகண்ட் வேல்யூ நம்மளால் செட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அதனால் 2 அப்டேட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் செட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து சும்மா செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ நான் செட் பண்ண ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நான் 3 வந்துட்டு எகைன் 0 ஆயிடுச்சு. ஏன்னா 3 வேல்யூ செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன ஆகும், நமக்கு டேரெக்டாக வந்து நம்ம அப்பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து 15 வரைக்கும் போகும் பாருங்கள். 1 2 3 7 8 9 10 11 12 13 14
15 அடுத்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் கவுண்ட். இப்போ என்ன பண்ணுறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே 20க்கு அப்புறம் நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் 0 ஆயிடும் பாருங்க. அப்போ செகண்ட் வேல்யூ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே அப்போ செகண்ட் வேல்யூ நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் வேல்யூ நம்ம என்ன செட் பண்ணோம் 10 தான் செட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நான் செட் பண்ணுறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11ங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. அப்போ 3 வேல்யூமே கம்பேர் ஆயிடுச்சு. ஓகேவா இப்போ எகைன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க 20 வரைக்கும் போகும். ஓகேவா இப்போ 4 5 6 இந்த லூப்பில் வந்து நீங்கள் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் எந்த இஷ்யூ கிடையாது. நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15ல் வந்து ஸ்டாப் பாருங்க. ஓகே செகண்ட் வேல்யூ என்ன பண்ணோம் 20 செட் பண்ணோம். இப்போ 20 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 10ல் வந்து ஸ்டாப் ஆகும் பாருங்க 0 ஆயிரும் பாருங்க. ஓகே அப்போ இந்த வேல்யூ வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க 15ல் வந்து 0 ஆகும் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே 0 ஆயிடுச்சா. செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. இந்த லூப் வந்து எகைன் ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை எந்த இஷ்யூமே கிடையாது. நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ரீசெட் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த இதில் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 9 10 0 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் எகைன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 15 தானே நம்ம செட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வேல்யூ. இப்போ அந்த 15 நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆயிடுது இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் எகைன் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ 12 13 14 15 ஓகே 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ வேல்யூஸ் என்ன ஆகுது நம்ம செட் பண்ண வேல்யூக்கு எல்லாமே அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம 3 வேல்யூ செட் பண்ணோம். 3 வேல்யூவில் மேக்ஸிமம் என்ன பண்ணோம் செகண்டாக செட் பண்ண வேல்யூ 25. அப்போ 25ஓட எபோவாக போயிடுச்சா. அப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணேன். இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமுக்கு நம்ம போவோம். கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே பிக்கான லைப்ரரி எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணியிருப்பேன். சேம் நம்ம ப்ரீவியஸாக என்ன கோடிங் பார்த்தோமோ அது எல்லாத்துலேயுமே நம்ம pic.h ஏன்னா நம்ம பிக்கான லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆஸ் இன்க்ளூட் pic.h அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்மேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு கேர் செக்மெண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் செக்மெண்ட்டுக்கான வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 0x3f 0x06 அப்படி என்ன பண்ணுங்க ஒரு வேல்யூஸ் வந்து எனக்கு பைனரி வேல்யூஸ் வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணி அடையில ஸ்டோர் பண்ணிக்க. எந்த பிட் வந்து ஹை பண்ணணும் எந்த பிட் வந்து லோ பண்ணணும் ஓப்பன் டிஸ்பிளே வந்து எப்படி வந்து ஒரு எல்இடி ஆன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா 7 செக்மெண்ட்டுக்கான PIC 16of877A பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ லிங்க் என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு ABCDEFG = 1 அப்படி என்ன பண்ணுங்க டம்மி வேரியபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாங்க S1 S2 S3 S4. ஏன்னா நம்ம என்ன பண்ணுங்க 4 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால 4 செக்மெண்ட்டில் எந்த செக்மெண்ட் எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம தான் சொல்லி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் 4 செக்மெண்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் ரீசெட் சுவிட்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சுவிட்ச் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RC5ல் வந்து சுவிட்ச் 1 வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சுவிட்ச் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். செட் பண்ணுறதுக்காக RC7 வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறதுக்காக RC7 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ் பி போர்ட் எல்லாமே அவுட்புட் வைஸாக இருக்குது. எப்போ எனக்கு 1 பிரிண்ட் ஆகணும் எப்போ 0 பிரிண்ட் ஆகணும் அது எல்லாமே என்ன பண்ணும் அங்கே நான் கொடுத்துருக்க 0x3f அப்படிங்கிற அரையில் இருக்க வேல்யூ தான் மென்ஷன் பண்ண போகுது. அதனால் அந்த வேல்யூ எல்லாமே அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். அதனால் ட்ரிஸ் பி போர்ட் பி எல்லாமே எனக்கு அவுட்புட்டு. அடுத்து ட்ரிஸ் C = 0xf0 இது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும் வேல்யூ வந்து செட் பண்ணணும் சுவிட்சோட இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் சுவிட்ச் தானே யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த சுவிட்சுங்கிறது என்னது ஒரு இன்புட் வேஸ். அப்போ அந்த இன்புட் வேஸ்க்காக 0xf0 கொடுத்துருக்கேன். போர்ட் C வந்து என்ன பண்ணுங்க 0x00 கொடுத்துட்டேன். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து லூப்புக்குள்ளே வரேன். லூப்புக்குள்ளே வந்தோடனே இஃப் சுவிட்ச் 1 = 1 இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒயில் ஆஃப் எப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறனோ அது வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி ஏங்கிற வேரியபிளாக 1 பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் சுவிட்ச் 2 = 1 சுவிட்ச் 2 = 1 A > 0 இந்த இன்க்ரிமெண்ட் ஆகிற வேரியபிள் வந்து 0வோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உள்ளே வந்து வேல்யூவை மைனஸ் பண்ணேன். ஏன்னா 0ன்னு அதுக்கப்புறம் எனக்கு மைனஸ் என்ன ஆகும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைனா ஆல்ஃபா நியூமெரிக் லெட்டர்ஸ் ஏதாவது ஒன்று வரும். ஓகே அப்போ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணும் எப்போ 0வோட அதிகமாக இருக்கோ அப்போ வந்து ஒன்று மைனஸ் பண்ணேன். 0வோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மைனஸ் பண்ணாத அப்படிங்கிறத A > 0 கொடுத்துருக்கேன். ஓகே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒயர் சுவிட்சை வந்து நான் எப்போ ரிலீஸ் பண்ணணும் அது வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். A வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ செட் பண்ணணும்ல
அப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் 3 வேல்யூஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணிருக்கேன் இஃப் செட் ஈக்குவல் டு 1 செட்டுங்கிற சுவிட்ச் வந்து 1 இருக்கணும், ஜிங்கிற வேரியபிளும் 1 இருந்து ஏ கிரேட்டர் தென் 0வோட ஏ 0வோட அதிகமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ண வேல்யூ வந்து செட் பண்ணு. ஏன்னா 0 வந்து நான் செட் பண்ணணும் அவசியமே இல்லை, அது 0விலே தான் இருக்க போகுது. நான் எப்போ ப்ரெஸ் பண்ணாலும் அது 0 வந்து என்ன ஆகணும் எனக்கு செட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணிருக்கேன் அந்த வேல்யூ வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கே ஈக்குவல் டு 1, ஏன்னா இந்த செட் வேல்யூ வந்து 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கே ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். ஒயில் ஆஃப் செட் ஈக்குவல் டு 1 எனக்கு எப்போ வந்து நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணலாம் செட்டுங்கிற சுவிட்சை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்கு நான் வெயிட் பண்ணேன். அப்போ ஏல இருக்க வேல்யூ என்ன பண்ணிட்டேன் எஃப்ங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன் ஏங்கிற வேரியபிளை 0 பண்ணிவிட்டு ஜிங்கிற வேரியபிளை 2 பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து செகண்ட் வேல்யூ வந்து செட் பண்ணணும்ல அதுக்காக. ஏன்னா சுவிட்சுங்கிறது ஒரே சுவிட்ச் தான், நம்ம வந்து என்ன பண்ணலாம் 3 வேல்யூக்கு 3 சுவிட்ச் வச்சு யூஸ் பண்ணலாம். வேரியபிள்ஸை மட்டும் ஹை லோ பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேல்யூஸ் வந்து 3 வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட் ஈக்குவல் டு 1, அப்போ செட்டுங்க சுவிட்ச் 1 இருக்கணும், ஜிங்கிற வேரியபிள் வந்து 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் வேல்யூ வந்து நான் செட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஏவோட வேல்யூ 0வோட அதிகமாக இருக்கலாம். சேம் இதே இஃப் கண்டிஷன் தான், பட் என்ன இருக்குது இந்த ஜி ஈக்குவல் டு 1ங்கிறது பதிலாக இங்கே என்ன பண்ணுங்க ஜி ஈக்குவல் டு 2. அப்போ என்ன பண்ணுங்க இந்த ஒரு வேரியபிள் வந்து கே ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. அப்போ 2 வேல்யூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணுறேன் ஹெச் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற நம்ம ஏல இருக்க வேல்யூ ஹெச்சில் மூவ் ஆச்சு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்க்கு மூவ் ஆச்சு, இங்கே ஹெச். அப்போ 2 வேரியபிள் நம்ம இது பண்ணிக்கோம். அடுத்து ஏ ஈக்குவல் டு 0, ஜி ஈக்குவல் டு 3. அப்போ தேர்ட் வேல்யூ வந்து எனக்கு செட் பண்ணுறதுக்கா ஜிங்கிற வேல்யூ நான் 3 பண்ணியிருக்கேன். அப்போ செட் ஈக்குவல் டு 1, ஜி ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா 3வது வேல்யூ வந்து செட் பண்ணேன். அப்போ கே ஈக்குவல் டு 3 நான் போட்டேன். ஏன்னா எனக்கு சடனாக என்ன ஆகணும் 0 வாங்கணும்ல, அதனால் என்ன பண்ணேன் இந்த வேரியபிள் வந்து 4th செக்மெண்ட்டில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணேன். அதனால் S1 ஈக்குவல் டு 1, S2 ஈக்குவல் டு 1, S3 ஈக்குவல் டு 1, S4 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும் போர்ட் பியில் வந்து இந்த செக்கில் கே ஆஃப் அந்த கேல என்ன வேல்யூ இருக்குது 3ன்னு இருக்காங்க, 3ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து சுவிட்ச் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு ஏல இருக்க வேல்யூ என்ன ஆகும் ஐக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ ஏ ஈக்குவல் டு 0, ஜி ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த கோடை வந்து நான் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் கோடை வந்து பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கோடிங் புரியும். ஓகேவா? ஏன்னா பேசிக்காக நான் அந்த பிக் 16577A பிளேலிஸ்ட்டில் வந்து எப்படி ஒரு கோடிங் ரைட் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த கோடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஏன்னா நான் ஜி ஈக்குவல் டு 1, ஜி ஈக்குவல் டு 2, ஜி ஈக்குவல் டு 3 நான் கொடுத்து நான் கம்பேரிசன் பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ 3 வேல்யூ செட் பண்ணணும். அப்போ 3 வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சோட கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கீபேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இந்த கீபேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீபேடுக்கே 7 பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதனால் நம்ம வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகணும் ஃபஸ்ட்டு வேல்யூ நான் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் வேல்யூ வந்து செட் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் ஜி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஜி ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு செகண்ட் வேல்யூ வந்து செட் ஆகும். ஓகே, இதுக்காக தான் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? அதனால் இந்த கோடிங் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் ஏ கிரேட்டர் தேன் எஃப். ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் இந்த 3 வேல்யூ செட் பண்ணி முடிச்சிட்டேன். 3 வேல்யூ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேவோட வேல்யூ என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிட்டேன். ஓகே, 0 பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிருக்கேன் மறுபடியும் கேவோட வேல்யூ வந்து 1 பண்ணிட்டேன். அடுத்து ஜேங்கிற வேரியபிள் வந்து இங்கே கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜேங்கிற வேரியபிள் என்ன பண்ணீங்க வந்து 2ன்னு மாற்றி விட்டேன். ஓகேவா? இஃப் ஏ கிரேட்டர் தென் எஃப், எஃப்ஓவோட ஏ வேல்யூ அதிகமாக இருந்துச்சு இருந்தாலோ ஜேங்கிற வேரியபிள் 1 இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணும் ஏங்கிற வேரியபிள் வந்து எகைன் 0 பண்ணி விட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து ஜே ஈக்குவல் டு 2. ஓகே, எனக்கு ஃபஸ்ட் டைம் வரப்போ என்ன ஆகும் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணணும், ஜேவோட வேல்யூ செக் பண்ணி பார்க்கும். ஜே வந்து என்ன ஆகும் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்பில் வந்து ஏவை 0 பண்ணி விட்டு ஜே வந்து 2 பண்ணி விட்டோம். அடுத்த டைம் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் செட் பண்ண வேல்யூ வந்து 15ன்னு செட் பண்ணோம். அப்போ 15 வரப்போ என்ன ஆகும் இந்த எஃப்ங்கிற வேல்யூ வந்து செக் பண்ணி பார்க்கும். 15 அதுக்கப்புறம் வந்து லூப்பை 0 பண்ணி விட்றோம். அடுத்து ஜேங்கிற வேல்யூ 2 பண்ணதுக்கப்புறம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 15 வரும். ஆனால் நான் செட் பண்ண வேல்யூ என்ன செட் பண்ணேன் 20ன்னு செட் பண்ணேன். ஓகேவா? இப்போ 20ன்னு செட் பண்ணப்போ இங்கே வந்து என்ன பண்ணேன் 15 இருக்கான்னு கேட்கும். ஏவோட வேல்யூ 15 இருக்குது. ஆனால் வந்து ஜேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் செகண்ட் டைம் வரப்போ 2ன்னு மாற்றி விட்டோம். அப்போ என்ன பண்ணோம் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது ஏ கிரேட்டர் தென் ஹெச்சான்னு பார்க்குறப்ப ஹெச் வந்து 15 கிடையாது. ஆனால் ஜே ஈக்குவல் டு 2 ஆனால் ஜே வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஆனால் இந்த வேல்யூ வந்து ட்ரூ ஆகலை. அப்போ அது என்ன ஆகும் எப்போ நான் 20 வரைக்கும் வரணும் அப்போ வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் ஹெச்ஆர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 20ன்னு பார்க்கும்.
அப்போ 21ன்னு வரும்போது என்ன பண்ணுவோம், 21 கண்டிஷன் ட்ரூ, ஜே ஈக்குவல் டு 2, அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன உள்ள வந்து லூப் வந்து என்ன பண்ணுவோம், ஏங்கிற வேரியபிள் 0 பண்ணி விடுறோம், ஜே ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ கே ஈக்குவல் டு 2ஆக இருக்குது. அப்போ என்ன பண்ணி இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 10ன்னு செட் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் 1 2 3 4 5 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு லூப்லேயும் மேட்ச் ஆகாது. எப்போ 10ன்னு வருதோ அப்போ என்ன ஆகும், இந்த லூப்பை செக் பண்ணி பார்ப்போம், ஐயோட ஏ வேல்யூ வந்து கேட்டதானா இருக்கா. இப்போ கேட்டதானா இருந்துச்சு அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 3ஆக இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். 3ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வேல்யூ வந்து 0 பண்ணி விட்ரும், ஏங்கிற வேரியபிள் 0 பண்ணிவிட்டு ஜே ஈக்குவல் டு 1. எகைன் என்ன ஆகணும், இந்த லூப் வந்து லூப்பில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணேன், ஜேங்கிற வேரியபிள் 1 பண்ணி விட்டேன். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் 15 20 10 இந்த வேல்யூ வந்து நமக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து ரீசெட் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், ஜிங்கிற வேரியபிளை 1 பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், எப்போ யாரும் நான் செட் பண்ண வேல்யூ வந்து செட் பண்ணுவேன். அப்போ அதுக்காக ஜி ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டேன். அடுத்து FHI இது மூணுமே என்ன பண்ணணும், நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம்ல, அதுக்காக தான் அந்த வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், 0 ஆயிடும். ஓகே, ஜேகே இந்த ரெண்டு வேல்யூமே என்ன ஆயிரும், எனக்கு வந்து 0 பண்ணி விட்டேன். ஓகே, ஜேகே வந்து நான் 0 பண்ணிட்டேன், என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து கம்பேரிசன் ஆகாது. ஓகே, இந்த கேங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணலாம். நமக்கு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, செகண்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணதா இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூவை கம்பேர் பண்ணதா இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூ செட் பண்ணியிருக்கமா செகண்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கமா அப்படிங்கிறதுக்காக அந்த கேங்கிற வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா B ஈக்குவல் டு A டிவைடட் 100. ஏன்னா வந்து 3 டிஜிட் வேல்யூ தான் செட் பண்ண போகிறேன். ஓகே, அதனால நான் வந்து 4 செக்மெண்ட்டுக்கான வேல்யூ எழுதலை. ஆனால் செக்மெண்ட்டில் நம்ம 4 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த 3 செக்மெண்ட் தான் நம்மளுடைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2 செக்மெண்ட் 3 செக்மெண்ட் 4 எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு எந்த செக்மெண்ட் ஃபஸ்ட்டு ஆன் ஆகணுமோ அந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் 0 பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் கேத்தோடு அப்படின்னா என்னன்னா ஆனோடு பின் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி 5 வோல்ட் இனிஷியலாக கொடுத்துருவாங்க. எப்போ நம்ம கிரவுண்ட் வோல்டேஜ் தரோமோ அப்போ மட்டும் தான் என்ன ஆகும், ஆன் ஆகும். ஓகேவா, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வந்து இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், காமன் ஆனோடு எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலாக எனக்கு 5 வோல்ட்டில் இருக்கணும். அப்போது அந்த காமன் கேத்தோட பின்னை வந்து என்ன பண்ணுவோம், ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லுவோமா. அப்போ ஆனோடு பின்ன எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருப்போம், இனிஷியலாக கனெக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 5 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிரவுண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த எல்இடி ஆன் ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். அப்போ எந்த செக்மெண்ட் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ S1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும், ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். அடுத்து S2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா செகண்ட் செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். ஓகே, S3 ஈக்குவல் டு 0 தேர்ட் செக்மெண்ட் ஆன் ஆகும். S4 ஈக்குவல் டு 0 அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். அப்போ எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத கேங்கிற வேரியபிள் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கம்பேரிசன் டிவைட் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம், BCDE இது மட்டும் தான் போட்டுக்கலாம். அதில் பிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், டிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஈங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். கேங்கிற இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இஃப் கண்டிஷனில் தான் நம்ம வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து எப்போ அந்த கே வேல்யூ மாறுதோ அப்போ செட் பண்ணுறது, அதை கம்பேர் பண்ணுறப்போ மட்டும் தான் என்ன அந்த கே வேல்யூ வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடமும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். கோடிங்ஸ் யாராவது வேணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், கோடிங்ஸ்க்கான கான்செப்டை ஃபஸ்ட்டு தெளிவாக எனக்கு அனுப்புங்க. ஓகே, ஏன்னா ஒரு சிலர் அனுப்புறீங்க இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் அனுப்புறீங்க. அந்த பிளாக் டயக்ராம் அனுப்பிட்டு எனக்கு இந்த பிளாக் டயக்ராமாக நான் ஃபியூச்சர் பிளாக் டயக்ராமாக நான் யூஸ் பண்ண போகிறேன், கரண்டில் நான் இதை யூஸ் பண்ணல அப்படின்னா நான் ஃபியூச்சர் பிளாக் டயக்ராமுக்கு நான் கோடிங் எடிட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் இப்போ ஹார்ட்வேர் ரெடி பண்ணி வச்சுது நான் கோடிங் பண்ணுறதா அப்படின்னு எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு 2-3 பேர் கோடிங் கேட்டிருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிளாக் டயக்ராம் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, இதான் நான் ஹார்ட்வேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு நான் அது கோடிங் ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். அடுத்த ஒரு 1 or 2 டேஸில் வந்து நாங்கள் புதுசாக 2-3 ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன ஹார்ட்வேர்னு கேட்டதுக்கு அவங்க 2 சென்சரை சொன்னாங்க. 2 சென்சரை நான் ஆட் பண்ணிட்டேன். எகைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் இன்னும் 2-3 பிளாக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த பிளாக்லாம் எதுக்குன்னு கேட்டதுக்கு இது வந்து நாங்கள் ஃபியூச்சராக ரெடி பண்ணுறோம்னு கேட்கலாம் சொல்கிறாங்க. அப்போ ஃபியூச்சரில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் பிளாக் டயக்ராம் எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் எப்படி கோடிங் ரெடி பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு கோடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கரண்டில் நீங்கள் என்ன ஹார்ட்வேர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னா பிளாக் டயக்ராம் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோடிங் போட்டு அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க நான் கோடிங் போட்டு அனுப்பல. ஓகேவா, ஏன்னா எனக்கு ஃபைனலாக ஒரு பிளாக் டயக்ராம் கரெக்டாக இதுதான் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக நான் போட்டு அனுப்ப முடியும். ஃபஸ்ட்டு அனுப்புகிற பிளாக் டயக்ராம் நான் அனுப்பிட்டேன். ஓகே, அதை வந்து நான் சப்ஸ்கிரைப் கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸை கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பினா தான் எனக்கு புரியும். நீங்கள் பிளாக் டயக்ராம் கரெக்டாக அனுப்பினா மட்டும் தான் நம்மளால் கரெக்டாக கோடிங் போட்டு அப்லோட் பண்ண முடியும். ஓகே, அதனால் வந்து உங்களுக்கு பிளாக் டயக்ராம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோடிங் போட்டு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான சிமுலேஷன் வந்து எகைன் ஒரு டைம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ 0ல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து வேல்யூ செட் பண்ணுறேன் 2 3. ஓகே, இப்போ வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்,
எனக்கு 5 6ன்னு அப்டேட் ஆகும். இப்போ வந்து நான் 6 8ல் வந்து நான் இது பண்ணிட்டேன், செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிட்டு எகைன் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். அப்புறம் என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓகே, அப்போ வந்து வேல்யூ வந்து செட் ஆகலை. அப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் பார்த்த வீடியோவில் வந்து என்ன பண்ணோம், வேல்யூஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம், ரீசெட் பண்ணுற மாதிரி பார்க்கவே இல்லை. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ செட் பண்ணுறது, அதே மாதிரி ரீசெட் எப்படி பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோடிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ்க்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கீழே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கோடிங் வந்து கீழே கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதோட அவுட்புட் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஏன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் மட்டும் தான் நான் பண்ண முடியும். அதனால் வந்து ஏன்னா வீடியோஸ் யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கோடிங்ஸ் எதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரல, நீங்கள் எனக்கு மெயில் பண்ணாலும் கோடிங் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் வீடியோ வச்சு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அந்த கோடிங் வந்து வீடியோ பாஸ் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஓகே, அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வந்து அவுட்புட் வரல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.